நீங்கள் கொடுக்கல ஷேர் பண்ணுங்க. உழைப்பு சொன்னீங்களா சொல்லுங்க. சென்னை அளவில் பங்கேற்று சர்டிபிகேட் வாங்கியுள்ள சதீஷ்ராஜ் மற்றும் வித்யா நகனுக்கு பாராட்டுகளையும் நன்றியும் கடமைப்படுத்தி விடுகிறோம். மேடம் 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 முன்னாள் தலைமையாசிரியர்களே முன்னாள் தலைமையாசிரியர்களே சிறந்தவர்களே கருணாநிதிகளே பயணக்குழு மேலாண்மை குழு தலைவர்களே துறைத்தலைவர்களே வட்டார கல்வியாளர்களே மேலும் அறிவித்திருந்த ஆசிரியர் மாணவர்கள் அனைவருக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக உங்கள் சார்பாக இந்த வணக்கத்தை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இந்த டீச்சர் வந்து நல்லா இருக்குன்னு முதல்ல வாழ்த்துறோம். ஏன் அதை நம்ம வாழ்த்துறோம்னா இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கும். இந்த பள்ளிக்கூடம் நல்லா இருக்கணும்னா இந்த மாணவர்கள் நல்லா இருப்பாங்க.
இந்த மாணவர் நல்லா இருந்தால் வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு நல்லா இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும், அந்த ஊர் நல்லா இருந்தால் நாடு நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட பெண்கள் கொடுக்க ஆசிரியர்கள் நம்முடைய டீச்சரோடு கடந்த ஆசிரியராக 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றுகிறார். கடந்த 20 ஆண்டுகளாக நம்முடைய பள்ளியிலே தொடர்ந்து பணியாற்றி இன்றைக்கு துணை தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்று சொன்னால் நம்முடைய கல்வி வளர்ச்சிக்காக நம்முடைய மாணவருடைய வளர்ச்சிக்காக அதை பற்றியும் கவலைப்படாம என்னுடைய கணக்கை நான் சரியா செய்கிறேன்னு வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியர், அவருக்கு நல்ல ஆசிரியர் குரு கிடைத்ததை நான் பெருமையோடு பார்த்தேன், வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். நம்முடைய அரசு இன்னைக்கு ஆசிரியர்கள் தேடி, மாணவர்களை தேடி, பள்ளிகளை தேடி, ஏழை மாணவர்களை தேடி இன்றைக்கு அரசாங்கம் பல நல்ல திட்டங்களை செய்திருக்கிறது. அந்த வகையிலே திட்டத்தோடு இல்லாமல் அந்த பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியரை கௌரவப்படுத்த வேண்டும் என்பதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களால் பெயரால் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அந்த விருதை நம்முடைய பள்ளி செயல்படுத்திட்டு ஆசிரியர் இருக்கிறார். பள்ளி பல வகைகளை வளர்ச்சி கொண்டிருக்கிறது. அந்த வளர்ச்சியிலிருந்து இந்த விருது நான் பெருமையாக நினைத்து வைத்தால் ஒரு ஆசிரியர் தொடர்ந்து பணியாற்றினால்தான், நல்லபடியாக பணியாற்றினால்தான், தன்னுடைய அர்ப்பணிப்பு பணியாற்றினால்தான் அரசாங்கம் பல கோடிகளை ஆய்வு செய்து அவருக்கு நல்லாசிரியர்கள் கொடுக்கிறது. அந்த ஆசிரியர்களுக்காக நாம் அனைவரும் சேர்ந்து பாராட்ட வேண்டும். நம்முடைய பள்ளி மேலும் ஒரு மைக்கல்லை கொண்டிருக்கிறது என்பதுதான் மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியர் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் சந்திக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உருவாக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாணவர்களை உருவாக்குவதால் ஆசிரியர் சொல்லுவாங்க, உங்க வீட்டு பிள்ளைலாம் பார்த்தோன்னா எங்க பிள்ளை அப்பா அம்மா சொல்லுவாங்க. ஆனா ஆசிரியர் சொல்லுவாங்க, எங்க பிள்ளைங்க எங்க பசங்க வர மாட்டாங்க அப்படின்னு போல மாணவர்கள் நினைத்து இன்றைக்கு பள்ளியுடைய வளர்ச்சி பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றிருந்தாலும் இன்றைக்கு அரசாங்கம் திருப்பி பார்த்து நல்லாசிரியர் செய்து கொண்டிருக்கிறது. இவருடைய கணவர் நம்முடைய கல்வித்துறையில் உயர்ந்த கல்வியாக சிறப்பாக பணியாற்றுகிறார். சிறப்பாக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார். எதிர்க்கிறவரும் ஓய்வு பெறலாம். இந்த துறையிலே நம்முடைய புதுக்கோட்டைக்கு பெருமை சேர்ந்தவர் என்றால் அது சாமி சத்தியமூர்த்தி போன்றார்கள். அதற்கு விஜயமாணிக்கிறார்கள். விஜயமாணிக்கு பரமாசிரியர் என்பது பள்ளியுடைய பேராசிரியர்களால் தலைவராக நியமித்தார். இதுவரை நான் தொடர்கிறேன். பல விஷயங்களை இந்த பள்ளிக்காக செய்து கொண்டிருக்கிறோம். ஏழு பள்ளி வளர்ச்சியாகி எங்களுடைய மாற்ற கருத்துவில்லை. அப்படி ஒவ்வொன்றாக வளர்ச்சி அடைவதற்கு உள்ளூர்காரமாக இருக்கின்ற ஆசிரியர் இன்னைக்கு நல்லாசிரியர் நிறுவப்பட்டிருந்தார். அவரை உங்கள் சார்பாக என் சார்பாகவும் மனதார வளமான வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், போட்டுகிறேன். நன்றி. பூவை போடுப்பா, போடு பூவை, கைத்தட்டு கைத்தட்டு. Thank you.